ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எடுக்கிற முயற்சிகளெல்லாம் அப்படியே தொடர்ந்து தோல்வியாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் துவண்டு போயோ இல்லை கோபத்தோடவோ இல்லை வெறுப்போடவோ இருப்பீங்கள்ல, அப்படி இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுறது நான் தான், எனக்கு மட்டும்தாண்டா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பார்க்குறவன்லாம் சந்தோஷமாக தாண்டா இருக்கான், நான் மட்டும்தாண்டா எப்பவும் கஷ்டத்தோடவே இருக்கேன், எல்லாம் சிரித்து ஜாலியாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்ல, அவனுக்கெல்லாம் நம்மளை விட அதிகமாகவே கஷ்டம் இருக்கும். ஆனால் அது நமக்கு வெளியே தெரியறதில்ல. அது ஒன்று தான் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். ஒரு ரொம்ப கடின உழைப்புக்காரர். தினம் தினம் விறகு வெட்டுவார். ஏன்னா அவர் அன்றாட வேலை செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு சாப்பாடே. அவர் ஒரு நாள் வேலைக்கு போகலைனாலும் அவரோட குடும்பமும் சரி அவரும் சரி பட்டினி தான் கிடக்கணும். அவ்வளோ கடினமாக உழைச்சி கொண்டு இருக்கிறாரு. தினமும் விறகு வெட்டுவார். அவர் தினமும் விறகு வெட்டி விற்கிறதுல அன்றைக்கி அவரால் சாப்பாடு மட்டும்தான், அன்றைக்கான சாப்பாடு மட்டும்தான் அவராலையும் சரி அவரோட குடும்பத்தாலேயும் சரி சாப்பிட முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. அந்த பணம் அதுக்கு மட்டும்தான் வரும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் எப்பவும் போல் விறகு வெட்ட கிளம்பிட்டாரு. அவரோட செருப்பு ரொம்ப மோசமான நிலையான செருப்பு. அதை வச்சு தான் அவர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. ஆனால் அந்த செருப்புமே கூட அவருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு பிஞ்சு போயிடுச்சு. அவரும் நினைக்கிறாரா, ஐயோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் என்னவாச்சும் அதை பண்ணி சரி பண்ணிடணுண்டா. ஏன்னா அவருக்கே தெரியும் அவரோட நிலைமை என்னன்ட்டு. அந்த நிலமையில போயிட்டு அவரால் புது செருப்பு வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அதனால எப்படியாச்சும் அதை சரி பண்ணிடணும். ஏன்னா அவர் வெட்டுறதோ விறகு, அங்கே போகிறப்போ முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செருப்பு ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஆனால் அந்த செருப்பில் தைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறையா முள் குத்தி கிழிஞ்சி அந்த செருப்பெல்லாம் தைச்சி அங்கே தைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அது ஒரு மோசமான செருப்பு. ஆனால் அந்த செருப்புமே இப்போ அவர்கிட்ட இல்லை. வேறு வழியும் அவருக்கு இல்லை. அதனால அதை தூக்கி போட்டு அப்புறம் என்ன, செருப்பு இல்லாமையே அவரும் போகிறாரு. ஆனால் அங்கே அவர் விறகு வெட்ட வேண்டிய இடத்துலலாம் முள்ளாக இருக்குது. அப்புறம் அப்படியே முள் அவரோட காலை அப்படியே பதம் பார்க்குது. அந்தளவுக்கு முள்ளாக இருக்குது அங்கே. வேறு வழியும் இல்லை. அவரும் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு, சரி நாளைக்கு செருப்பு வாங்கிடலாம், இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம வெட்டி ஆகணும். ஏன்னா அதை வெட்டினா தானே காசு இருந்தால் தான் அன்றைக்கான சாப்பாடு அவரால் வாங்க முடியும். அதனால வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த முள்ளோடவும் அந்த வலியோடவுமே அவர் அன்றைக்கான விறகை வெட்டிடுறாரு. சரி நாளைக்கு எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு எப்படியாச்சும் செருப்பு வாங்கிடணுண்டான்ட்டு அவரும் நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியல. அப்படியே நாளைக்குன்னு அடுத்த நாளுன்னு அந்த மாதமே ஓடிடுது. ஆனால் அவரால் செருப்பு வாங்க முடியல. அவர் வெட்டுற விறகுல வர காசு எல்லாமே அவரோட குழந்தைங்களுக்கும் அந்த சாப்பாடுக்குமே சரியாக போயிடும். இப்படியே அந்த நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த விறகு வெட்டியோட காலில் முள்ளுப்படாத இடமே இல்லை. அவ்வளோ எல்லாம் கால் ஃபுல்லாக முள்ளாக பட்டு ரத்தம் புண்ணு அதே மாதிரி தான் இருக்குது. அவருக்கு கடவுள் மேலே அந்த ஒரு வெறுப்பு, ஒரு கோவம் வந்துருச்சு. அவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? எனக்கு பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையாக கேட்டேன்? ஏதோ நான் இருக்க லெவலுக்கு ஒரே ஒரு செருப்பு தானே கேட்குறேன். அதுக்கு அந்த செருப்பும் கூட நான் ஃப்ரீயாக கேட்கல. அந்த செருப்பு வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பண்ணுற அளவுக்காச்சும் நீ எனக்கு உதவி செய்யலாம்ல. அது மட்டும் தானே நான் உன்கிட்ட கேட்குறேன். ஏன்னா அது இருந்தால் தான் என்னால் அடுத்த நாள் வேலையே செய்ய முடியும். என்னால் முடியல, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபமாக கேட்குறாரு. இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி வேலை செய்கிறது? நான் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா கூட என்னோடய குழந்தைங்களாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால தானே நான் உன்கிட்ட கேட்குறேன். அது கூட நீ பண்ண மாட்டியா? அப்படின்னு அப்படியே கோவமாக புலம்பிகிட்டே இருக்காரு. அப்படியே அந்த கோவத்தோடையே மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படியாச்சும் இந்த கோவிலில் இருக்க சாமிக்கிட்ட கொட்டிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோடையே அவர் வேகமாக கோவிலுக்கு போகிறாரு.
அப்போ இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஒருத்தர் வந்து 2 காலுமே இல்லாமல் கோவில் வாசலில் தான் வந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒன்று தோணுது. ஐயோ! நம்ம வந்துட்டு காலில் வந்து செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சண்டை போட வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா, இங்கே ஒருத்தர் வந்து 2 காலுமே இல்லாமல் இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் யோசிக்கிறாரு. அவருக்கு அப்போ தான் வந்து புரிய வருது. அதாவது நம்மக்கிட்ட இருக்க பொருள் வந்து சிறிதாக இருந்தாலுமே, வேறு ஒருவருக்கு வந்துட்டு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து கால் இருக்கு, ஆனா செருப்பு தான் இல்ல. அவர்கிட்ட காலே இல்ல. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவருக்கு புரியுது. திரும்ப அடுத்த நாள் அவர் வந்து விறகு வெட்ட கிளம்பி போறாரு. ஆனா இந்த தடவ பழைய மாதிரி இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால முள்ளு குத்துனா கூட அவருக்கு வலிக்கல. அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ப இந்த கஷ்டத்துலேருந்து கண்டிப்பா மீண்டுருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ இந்த வலியோடு நான் போராடி கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். இது வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா நான் இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வந்துருவேன். அப்படின்னு அவருக்குள்ள ஏதோ ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சு. அதனால அவருக்கு முள்ளு குத்துனா கூட அவருக்கு வந்து வலிக்கவே கிடையாது. ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஐயையோ! பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டோ, அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே ஏறி தாண்டவம் தான் ஆடும். அதை விட்டுட்டு அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? சரி அது வந்தது வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு நம்மளோட அடுத்த செயலை நோக்கி நம்ம வந்துட்டு போகணும். அப்போ தான் நம்மளால வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா நம்ம இருக்க இடத்துலையே தான் ஐயையோ! இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒரே இடத்துல தான் இருப்போம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.